அன்பில். அன்பில்னால் அன்பு இல்லாதவன் பொருள் இல்லை, அன்பை இல்லமாக கொண்டவர். அன்பே இருப்பிடம், இல்லம் வீடு இருப்பிடம்னு அர்த்தம் இல்லையா? அப்ப அன்பு அன்பு இல்லம். அன்பு இல்லம் யாருன்னு கேட்டா அன்பில் பெருமாள்னு சொல்லணும். அவர் தான் எல்லா அன்புக்குமே இருப்பிடமாக இருக்கிறார். திருமழிசை ஆழ்வாராலே பாடப்பட்டவர் ஸ்ரீ ரங்கநாதனிடத்திலிருந்து, ஸ்ரீரங்கத்திலிருந்து சுமார் 20 மைல் தொலைவில் இருக்கிற பெருமாள் இன்னைக்கும் மாசி மாச பௌர்ணமிக்கு ராத்திரி பொழுதிலே நிலா வெளிச்சத்தில் இந்த பெருமாள் 20 மைல் தாண்டி கொள்ளடக்கரைக்கு வரார். ஸ்ரீரங்கத்துல கொள்ளடக்கரையிலே இந்த எல்லா பெருமாளும் வருவா. இப்பவும் ஸ்ரீரங்கநாதன் எம்பெருமான் அந்த ஸ்ரீரங்கத்திலேருந்து இவ்வளவு தூரம் இருந்தாலும் எழுந்தருளி இரவு நிலா வெளிச்சத்திலே ரொம்ப ஆச்சரியமா தீர்த்தவாரி உற்சவம் நிலா வெளிச்சத்தில் அன்பில் பெருமாள் கண்டருளுகிறார். சரித்திரம் என்னான்னு பார்ப்போம். பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது, பரமசிவன் ஒரு தலையை கிள்ளினார்னு பார்த்தோம் இல்லையோ? அந்த சாபத்தை தீர்த்த பெருமாள் இந்த சுந்தரராஜ பெருமாள் என்ன ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது. சாபம் போக்கினது, சாபம் போக்குறதுக்கு அன்னமிட்டது பூர்ணவல்லி தாயார். ஆனா சாபத்தை போக்குறதுக்கு முயற்சி இங்கதான் நடந்தது அன்பில் சுந்தரராஜ பெருமாள். உற்சவமூர்த்தி வடிவழகிய நம்பின்னு திருநாமம், கிழக்கு நோக்கி நின்றுருக்கார் உற்சவர். ஆனா மூலமூர்த்தி சுந்தரராஜ பெருமாள் சயன திருக்கோலத்தில் உள்ளார். இவரை அனிருத்த மூர்த்தின்னு சொல்லது உண்டு. வியூகம் 4, வியூக வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன். அதுல அனிருத்தனா இருந்துதான் இந்த பெருமாள் ரட்சிக்கிறாராம். ரட்சிக்கும் போது பெருமாளுக்கு பேர் அழகு வேண்டும், அப்பதான் நம்ம அவர்கிட்ட போகவே போவோம். அதனால அழகனா இந்த ஊர்ல எழுந்துருள் இருக்கார். சரித்திரம். இப்ப மண்டூகர்னு ஒரு முனிவர், மண்டூகம்னா தவளைன்னு அர்த்தம். முனிவருக்கு போய் தவளைன்னு பேர் வைப்பாளான்னா அவர் ஜலத்துக்குள்ளேயே இருந்து தபஸ் பண்ணுவாராம். அவர் மூச்சு அடைக்கிண்டு தண்ணீருக்குள்ளே இருந்து தபஸ். அப்படி பண்ணி 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 மண்டூக முனிவர் பேர் பெற்றார். ஒரு தடவை துர்வாச முனிவர் வந்திருக்கிறச்சே, இவர் வெளியில வந்து பார்க்கல, அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டியதை பண்ணல, மரியாதை செலுத்தல. கோச்சுனுட்டார் துர்வாசர், நீ மண்டூகமாவே போ என்று சபிக்க போக அவர் சாபத்திலிருந்து விடுதலை அடைந்து வரணும். அதுக்காக இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தார். வந்து காவிரியிலே தீர்த்தமாடி, இந்த தீர்த்தத்துக்கே மண்டூக தீர்த்தம்னு பேர். கொள்ளிடம் தான் இந்த இடத்திலையும் ஓடி வருகிறது. அந்த பெருமானை சேவித்து தன் சாபத்திலிருந்து விடுதலை பெற்றார் ரிஷி மண்டூக ரிஷின்னு சரித்திரம். விமானம் தாரக விமானம். நம்முடைய சம்சாரத்தை இங்கிருந்து நம்மை தாண்டி விடக்கூடிய விமானம் தாரக விமானம். இங்கே ஒரு சிறப்பான செய்தி, ஆண்டாள் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். சாதாரணமா எந்த சன்னதிலையும் தாயார் நின்ன திருக்கோலத்தில் இருக்கவே மாட்டார். தாயார் சன்னதியில முழுக்க தாயார் உட்காந்துதான் இருப்பார். பெருமாள் நின்று இருந்தாலும் இவர் உட்காந்துதான் இருப்பார். பெரும் ஸ்ரீரங்கத்துல போய் சேவிங்க, நடுவுல நம்பெருமாள் உற்சவர் நின்றுட்டு இருக்கார், 2 பக்கம் நாச்சியார் அமர்ந்துதான் இருப்பார்.